அனைத்து தமிழீழங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டின் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். சனி, குரு, ராகு, கேது, சுக்கிரன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சி உள்ளது. அதிலும் தை மாதம் மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் ஏற்கனவே செவ்வாய், சுக்கிரன் பயிற்சிகள் உள்ளன. அதேபோல் குரு வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்தில் நிகழ உள்ளது. இது ராசியில் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை இந்த தொகுப்பில் காணலாம். பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டில் பயணிக்கும். அவை எப்போது பின்னோக்கி திரும்புகிறதோ அப்போது வக்ரநிலை என்போம். கிரகங்கள் திரும்பும் போது விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதிலும் குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது, சுக்கிரன் வக்ரம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். குரு தற்போது ரிஷப ராசியில் வக்ரமாக வீற்றிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். குரு மற்றும் சனி பூமியின் வெளிப்பட்ட பாதையில் பயணிக்கும். குரு தனம் குடும்பத்துக்கு காரகனாக இருக்கிறார். நம் அன்றாட வாழ்க்கையில் குரு பயணிப்பதால் அவரது வக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. குரு வக்ர நிவர்த்தியால் வரும் பலன்கள், பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். குருவுக்கு பார்வை பலம் உண்டு. 9ஆம் பார்வையாக ரிஷப ராசியில் இருந்து மகர ராசியை பார்ப்பதால், அதாவது குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். வராமல் இருந்து வந்த பணங்கள் உங்களை வந்து சேரும். பெரிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்களை செய்வீர்கள். திடீர் பண வரவுகள், பண மேலாண்மை செய்யும் வாய்ப்புகளும் உண்டாகும். குரு தற்போது 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்குவார். குரு வக்ரமாக இருந்து நிவர்த்தி அடைவதால் அதிர்ஷ்ட கதவை கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் தன யோகத்தை கொடுக்க போகிறது. நீண்ட கால முதலீடுகள் சிறப்பான பலன்களை தரும். வரும் பணங்களை சேமிப்பது நல்லது. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பை அதிகரிப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அபரிமிதமான யோகங்களை பெறுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 5ஆம் பார்வையாக இருப்பதால் சிறப்பான பலன்கள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் யோகங்கள் உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பழைய வீடுகளை வாங்குவதற்கான யோகம் உண்டு. கிராமங்களில் சென்று வசிக்கக்கூடிய வகையில் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புராதன கலை நுணுக்கமுடைய இடங்களை சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. புனித ஸ்தலங்கள், புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகும். நல்லதொரு பெரிய கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் உண்டாகும். எந்த விதமான கஷ்டங்களையும் கடந்து வந்து வரக்கூடிய சுகங்களை சமநிலையுடன் அனுபவிக்கும் யோகம் உண்டு. அனைத்து விஷயங்களையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். தெளிவான சிந்தனைகள் பணத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான ஐடியாக்கள் வரும். வளர்ச்சிமிகு விவசாயம் தொடர்பான தொழில்துறை, தோல் பதனிடும் தொழில், கனிமத்துறையினர், பழைய பொருட்கள் விற்பது வாங்குவது போன்ற தொழில்களை செய்பவர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தருகிறது. பரிகாரம்: அருகில் இருக்கும் மலை அல்லது குளத்தை சுத்தப்படுத்துவது நல்லது. குளங்களை ஆழ்படுத்துவது, மலைப்பகுதிகளை சுத்தப்படுத்துவது, வீடுகளில் புனரமைப்பு செய்வது, சிவன் கோவில்களில் உழவார பணிகளில் ஈடுபடுவது போன்றவை உங்களுக்கு அருமையான பலன்களை தரும்.